Very good morning to all. குட் மார்னிங் சார். Screen தெரியுதுல்ல சார்? தெரியுதுங்க சார். Okay, sir. Let's begin the class. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம பார்க்கறது எல்லாமே நான் முக்கியம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால தான் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் பேசும்போது நம்ம முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டாபிக் இருக்கு. ஒன்று வந்து பைப்ஸ் அண்டு சிஸ்டம்னு ஒரு டாபிக். இன்னொரு டாபிக் வந்து போர்ட்ஸ் அண்டு ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். சரிங்களா? இதுல என்னன்னா இப்போ நான் எடுக்கிற நீ சப்ஜெக்ட் வந்து ரெண்டு டாபிக்குமே வந்து நியூ டாபிக் கிடையாது. ஏன் நியூ டாபிக் கிடையாதுன்னு சொல்றேன்னா, இந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ் நடத்தினோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு டாபிக் நடத்தினோம். அந்த டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கு போட தெரிஞ்சதுன்னா இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டாபிக் வந்து ரொம்ப 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 ஈஸி. ரைட்டுங்களா? ஏன் ஈஸினா அங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அப்படியே சேம் மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ரெண்டாவது அடுத்த டாபிக் வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த டாபிக் தான் அப்படியே அங்கேயும் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம், இங்கேயும் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், இவ்வளோதான். அப்போது நம்ம இன்னைக்கு எடுக்கிற டாபிக் வந்து இது நியூ டாப்பிக்காக உங்களுக்கு தெரிஞ்சா கூட நம்ம ஆல்ரெடி இது வந்து நமக்கு வந்து பார்த்தது தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போது எப்பவுமே மேக்ஸ் படிக்கும்போது நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதுவுமே வந்து ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. இதுக்கு எதுவும் சம்மந்தமாக நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? மேக்ஸ் வந்து ஒரு இன்டகிரேட்டடாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா அது புது டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்காம, அப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பார்த்துருக்கோம். அப்போ டைம் அண்ட் ஒர்க்கு பார்க்கும் பொழுதே அது ரிலேட்டடான பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி வந்து டைம் அண்டு டிஸ்டன்ஸ் பார்க்கும்பொழுது அது ரிலேட்டடான போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் பார்த்துக்கணும். இவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ண பழகணும். இது கூட இது லிங்க் ஆகும், இது பார்த்தா இதோடைய பேசிக்ஸ் அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டர்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கே தெரியும், ஓகே நம்ம வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும். ஓகேங்களா? ஸோ அதை அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை, பாருங்க, சிம்பிள். இப்போ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இப்போ பைப்ஸ்ன்ற வார்த்தை வந்து நம்ம ஆல்ரெடி இது நீங்கள் என்ன சொல்றது, ஒரு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான், கரெக்டுங்களா? சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. சிஸ்டம் இஸ் நத்திங் பட் வந்து டேங்கு இல்லை ரிசர்வாயரு, இவ்வளோ தான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு சிஸ்டம்ன்றது ஒரு நேம். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. பாருங்களேன், எ பைப், ஒரு பைப் இருக்கு, கனெக்டட் டு எ டேங்க். பாருங்க, டேங்கு ஆர் எ சிஸ்டம் ஆர் எ ரிசர்வாயர் தட் ஃபில்ஸ் இட் இஸ் நோன் அஸ் இன்லெட். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். பாருங்களேன், இப்போ வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு டேங்க் இருக்கு. ஓகேங்களா? இப்போ உள்ள வந்து வாட்டர் இப்படி வருமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் வந்து அவுட்லெட் இருக்குமா, இது வந்து இன்லெட்டு, இது வந்து அவுட்லெட், கரெக்டுங்களா? இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போது பைப்பு தண்ணி உள்ளே வர்றதுக்கு பேர் வந்து இன்லெட்டு. ஓகேங்களா? அந்த பைப்பில் வந்து வாட்டர் வந்து எம்டிங், பாருங்க, ஃபில் பண்ணுறது வந்து இன்லெட்டு, எம்டி பண்ணுறதுக்கு பேர் அவுட்லெட்டு. இது வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்லெட்னா அவுட்லெட்னா. இப்போ பாருங்களேன், இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க. இஃப் எ பைப் கேன் ஃபில் எ டேங்க் இன் 8 hours. ஒரு பைப் இருக்கு, அது பைப் வந்து அந்த டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு X hours ஆகுதுன்னா, தென் பார்ட் ஃபில்டு இன் 1 hour என்னவா இருக்கும், 1/Xன்னு இருக்கும். அப்படியே பாருங்க, ரீகலெக்ட் பண்ணுங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன பண்ணோம், ஒரு 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 பர்சன் இருக்காரு, ஏன்ற ஒரு பர்சன் இருக்காரு. சும்மா ரெண்டு ரீகால் பண்ணுற பாருங்க. ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அந்த பர்சன் வந்து ஒரு ஒர்க்கை 7 days முடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய அந்த ஏவுடைய 1 day ஒர்க்கு. ஓகேங்களா? ஏற்கனவே என்ன பார்த்தோம் நாம, இதுல 7, மொத்தம் 7ல் அதுல 1 பார்ட் முடிப்பாரு. பார்த்தோம் இல்லைங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நீங்க டைம் அண்ட் ஒர்க்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க பார்க்குறோம். இது வந்து நியூ டாபிக் கிடையாது, சின்ன சின்ன வேரியேஷன் தான். ஓகேங்களா? அது நான் வச்சுங்க பாருங்க. அப்போ X hours முடிக்கிறாருன்னா அவருடைய 1 hourல எவ்வளவு ஃபில் ஆகியிருக்கும், 1/X. இப்போ எக்ஸ்ன்றத நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு நம்மளே ஒரு
ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 ஹவர்ஸ் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு ஒன் பார்ட், அதாவது 1 ஹவரில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கும்? 1/7 பார்ட் ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். இஃப் ஏ பைப் கேன் எம்டி a full tank in y hours. ஓகேங்களா? தென் பார்ட் எம்டிடு எவ்வளவு? அதே தான் 1 ஹவரில் 1/y. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ நீங்க இந்த பர்டிகுலர் இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்ல என்ன ஃபார்முலா, என்ன மெத்தட் யூஸ் பண்றோமோ அதே தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அங்க எப்படி வந்து இப்போ டேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஒன் டேயோட ஒர்க் கண்டுபிடிப்பீங்களா, அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்லைட் பாருங்க. இதுல வந்து ஒரு 2 கண்டிஷன் இருக்கு பாருங்களேன். இஃப் ஏ பைப் கேன் ஃபில் ஏ டேங்க் இன் எக்ஸ் ஹவர்ஸ் அந்த அனதர் பைப் வந்து எம்டி பண்ணுது எவ்வளவு? ஒய் ஹவர்ஸ்ல எம்டி பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைப் வந்து ஒய், அந்த எம்டி பண்ற பைப் வந்து எக்ஸ் விட என்ன இருக்கும்? பெருசா இருக்கும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி சமயத்துல அவங்களுடைய வந்து அந்த பார்ட் ஃபில்ட் இன் 1 ஹவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/x மைனஸ் 1/yன்னு போட்டுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு கேள்வி வரும், சார் இங்க வந்து ஒய் வந்து எக்ஸ் விட வந்து கிரேட்டரா இருக்கு, ஆனா நீங்க இங்க வந்து மைனஸ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் எக்ஸ் வச்சுட்டு அடுத்து ஒய் மைனஸ் பண்றீங்கன்னு ஒரு கேள்விகள் எழலாம். ஓகேங்களா? இன்னொன்று நீங்க ஃபார்முலா கூட கன்ஃபியூஸ் தப்பா புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றேன்னா ஒன்றும் இல்லை, லாஜிக் புரிஞ்சுங்களேன். இப்போ எக்ஸ் வந்து ஒய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு அப்படின்னா, இப்போ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ்னு வச்சுப்போம், எக்ஸ் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா? அப்போ ஒய் வந்து 5 ஹவர்ஸ்னா 1/y, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்னா என்ன வரும்? 1/3 வருமா? இப்போ ரெண்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா பாருங்களேன், இப்படி நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இது y உடைய ஐட்டம், இது வந்து 1/y, இது 1/x, இப்படி எடுத்துப்போம். எடுத்துட்டீங்கன்னா லாஜிக் பாருங்களேன், இந்த 1/y வந்து பிக் நம்பரா இல்ல 1/3 பிக் நம்பரா? ஆப்வியஸா என்னது 1/3 தானே பிக் நம்பரு. ஏன் அப்படின்னா இதுல 5 பார்ட்ல 1 பார்ட், இங்க 3 பார்ட்ல 1 பார்ட். அப்ப யோசிச்சு பாருங்க, 3 பார்ட்ல 1 பார்ட் தானே அதிகமா இருக்க முடியும். அப்போ இங்க இது சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ்ல வரும். அப்போ இப்படி போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணுன்னா 1/3 முன்னாடி போட்டுக்கின்னு மைனஸ் 1/5 செகண்ட் போட்டுக்கின்னு. லாஜிக் பாருங்க, ஒய் வந்து 5 ஹவர்ஸ், எக்ஸ் வந்து 3 ஹவர்ஸ். அப்போ எப்படி போட்டா கரெக்டா வரும்? 1/3 மைனஸ் 1/5 தானே. அதனாலதான் இங்க வந்து 1/x மைனஸ் 1/yன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்படியே பாருங்க, இங்க பாருங்க அதே கண்டிஷனு, ஆனா வந்து இங்க வந்து இன்லெட் எக்ஸ் வந்து ஒய்யை விட கிரேட்டரா இருக்கும், பெருசா இருக்கும். அப்ப என்ன வருது? 1/y மைனஸ் 1/x. லாஜிக் புரியுதுங்களா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒரு 7 வச்சுப்போம், ஒய் வந்து ஒரு 5 வச்சுப்போம். அப்ப என்ன வரும்? 1/5 தான் பெரிய நம்பர், மைனஸ் 1/7. அப்போ 1/5ன்றது ஒய்யா, இது 1/yங்களா, இது 1/x. அப்போ 1 என்னது ஒய் மைனஸ் 1/x. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வந்து இதுல கூட கேள்விகள் கேட்பாங்க, உங்களை மாத்தி போட்டு விட்டுருவாங்க. அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? இந்த இதுதான் இதுல வந்து கான்செப்ட். இப்போ வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த பைப் சிஸ்டம்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கின்றது 2 இதுல சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்து போலாம். புரிஞ்சதுன்னு சொன்னீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம், சம்ஸ் பார்க்கலாம். இஸ் இட் கிளியர்? சார் புரியுது சார். எஸ் சார் ஓகே, ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, அப்போ இந்த 2 டாபிக் புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ ஒண்ணு இல்ல, பாருங்க சம்ஸ் பாருங்க, பிஒய்க்கு எப்படி போட்டுருக்கான்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றாங்க பாருங்க. இஃப் எ பைப் கேன் ஃபில் எ டேங்க் இன் எக்ஸ் ஹவர்ஸ், அப்போ த பார்ட் ஃபில்ட் இன் 1 ஹவர். அப்ப நான் ஏற்கனவே சொன்னல, அங்க பாருங்க அந்த கான்செப்ட் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க ஸ்டேட்மெண்டா. அப்போ இஃப் எ பைப் கேன் ஃபில் எ டேங்க் இன் எக்ஸ் ஹவர்ஸ்னா அந்த பார்ட் ஃபில்ட் இன் 1 ஹவர்ல எவ்வளவு வரும் சொல்லுங்க? 1/1 பிளஸ் எக்ஸா, வேற என்ன வரும்? 1/x வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா எக்ஸ் ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுதுன்னா அதனுடைய பார்ட் 1 ஹவர் என்ன வரும்? 1/x தானே வரும். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? 1/1 பிளஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ராங். இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியரா தெரியுது தப்புன்னு.
அப்போ அப்படியே இதுக்கு வாங்க, ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏ தப்பு தானே, இங்கே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதா, செகண்ட் ஆப்ஷன் வராதா, ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அப்போ ஆப்வியஸா என்ன ஆன்சரா இருக்க முடியும், தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்க முடியும். ஓகேங்களா, சரி பரவாயில்ல, இவ்வளவுதான் கான்செப்ட். இது மாதிரி டைம் வளர்த்தவே கூடாது, அடுத்து போயிடுங்க. ஓகேங்களா, பட் நம்ம எல்லாத்தையும் மற்றது பார்த்துறோம் ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ பாருங்க, இப்போ பைப் கேன் எம்டி எ ஃபுல் டேங்க் இன் ஒய் ஹவர்ஸ், த பார்ட் எம்டிட் இன் 1 ஹவர்ல பாருங்க, 1/x தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? சரி, 1/y. இங்க வந்து 1/xன்னு வந்திருக்குன்னு, ஆனா 1/1 + x போட்டாங்க. கரெக்டா? ரெண்டா பாருங்க, if a pipe can fill a tank in x hours and another pipe empty the full tank in y hours, நான் அப்படியே ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதான் எடுத்து போட்டிருக்கேன் நான். அப்போ வேற y வந்து கிரேட்டர் than x இருந்துச்சுன்னா பாருங்க, 1/x மைனஸ் 1/y தானே. லாஜிக் புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன்ல, இங்க எது பிக்கஸ்டா வருதோ அதுதான் வந்து ரெண்டாவது வரணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, மற்ற பியும் சியும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் இஸ் பி அண்ட் சி. பாருங்க கரெக்டானு. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நான் சொன்ன 2 ஸ்லைடில் இருக்கிற பேசிக்ஸை ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணி புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இஸ் இட் கிளியர்? Yes, sir. ஓகே மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் படம் பாருங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நம்ம ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருக்கோம். அந்த டைம் அண்ட் ஒர்க்கு சம்மந்தம் சால்வ் பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த பைப் அண்ட் சிஸ்டம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் வந்து நீங்கள் பாருங்க, டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம வந்து நெகட்டிவாக போக வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா வந்து அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடியுதுன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல என்ன விஷயம்னா, ஒன்று வந்து ஃபில் பண்ணும், ஒன்று வந்து எம்டி பண்ணும், அவ்வளோதான். ஆனால் டைம் அண்ட் ஒர்க்கில் இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறாங்கன்னா 2 பேர் வேலை செய்யணும், கண்டிப்பாக அதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். லாஜிக் புரியுதுங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது. ஓகே ஃபைன். இந்த சம் பாருங்களா, ஒன்றுமே இல்லை. 3 பைப்ஸ் இருக்காங்க, ஃபில் ஏ டேங்க் இன் 4 hours. 3 பைப்பை ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து திறந்து விட்டீங்க, அதாவது ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் இதாகும், 4 hours ஃபில் ஆகும். 3 பைப் வந்து ஏ பி சின்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ரைட்டு. இப் 2 ஆஃப் தெம், எய்தர் 2, ஒன்று வந்து டேக் 8 hours and 12 hours ஈச் டு ஃபில் த டேங்க். ஒன்று இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா 8 hours ஆகும், 12 hours ஆகும். அப்போ ஹவு மெனி hours வில் த தேர்ட் பைப் டேக் டு ஃபில் த டேங்க்? இந்த ஒன்று மேலே பாருங்களேன், இது 3 பைப் இருக்கா, ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு. இப்போ பாருங்களேன், ஏ என்ற பைப்புடைய ஏசுடைய, ஓகேங்களா, இப்போ எப்படி சொல்லலாம், நம்ம பார்ட் ஃபில்டு சொல்லலாமா, ஏசுடைய பார்ட் ஃபில்டு. அங்கே வந்து எப்படி போடுவோம்னா வந்து 1 day ஒர்க்குன்னு போடுவோம், இங்கே பார்ட் ஃபில்னு சொல்கிறோம். ஓகேங்களா, என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் வச்சுப்போம், 1/8 வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பிக்கு வந்து என்ன வச்சுக்கலாம், ரெண்டாவது வச்சுப்போம், 1/12. அவங்க என்ன கேட்குறாங்க, சிக்கு தானே கேட்குறாங்க. அப்போ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ இந்த வேல்யூ என்னது, 4 ஹவர்ஸ்ன்றது ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறது. அப்போ இப்படி போடலாமா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இவங்க 3 பேருடைய அந்த ஒன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 1/4. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம 1/4 தான் எடுத்துக்கணும். கரெக்டா? இப்போ இது 3ஐயும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 வருது. ரைட்டுங்களா? இப்போ ஏ உடைய பார்ட் ஃபீல்டு வந்து 1/8, பிக்கு வந்து 1/12. பாருங்க, இப்போ ஏவுக்கு பதிலாக 1/8 போட்டுக்கலாமா, பிளஸ் பிக்கு பதிலாக 1/12 போட்டுக்கலாமா. அப்போ சிக்கு தெரியாதா, அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 1/4. பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ சி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா வேலை முடியுது. கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, சி மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 1/4 ஆல்ரெடி அங்கே இருக்கு. இங்க ரெண்டுமே என்ன அது ஆட் பண்ணிட்டு இருக்கு, ஈக்குவல் மைனஸ் ஆகுமா. அப்போ பாருங்க, 1/8 மைனஸ் 1/12. அப்போ பாருங்க, 4 இருக்கு, 8 இருக்கு, 12 இருக்கு. இது 3க்கு எல்சிஎம் எடுக்கலாமா. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 4 8ல வந்து வந்துடும், 4 2s are 8. அப்போ இந்த 4 விட்டுருங்க, 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தா போதும். ரைட்டுங்களா? அப்போ பாருங்க, 8க்கும் 12க்கு எல்சிஎம் எடுங்க, 8க்கும் 12க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா என்ன வரும், 4 2s are 8, 6 2s are 12. திரும்ப 2 போட்டீங்கன்னா 2 2s are 4, 3 2s are 6. திரும்ப என்ன பண்ணலாம், 2 போட்டீங்கன்னா 1 டைம் வரும், 3 அப்படியே வந்துருமா. திரும்ப 3 போட்டீங்கன்னா 1 டைம் 1 டைம், அவ்வளோதான். பாருங்க, 2 into 4, 4 into 2, 8, 8 3s are 24. கரெக்டாக புரியுதுங்களா? அப்போ 24 போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், 4 எதால மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும், 6ங்களா. அப்போ 6 4s are 24 மைனஸ்
8 எதால் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும் 3. அப்போ 3 1 சார் 3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12 எதால் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும் 2ங்களா 2. அப்போ பாருங்க இங்கே 6 இருக்கு. அப்போ இங்கே -3 -2 இது ரெண்டு ஆட் பண்ணால் -5/24. அப்போ 6 - 5னா 1/24. அப்போ சி உடைய 1/4 ஃபில்டு 24னா மொத்தமாக எத்தனை ஹவர்ஸில் முடிச்சிடும் அது 24 ஹவர்ஸில் முடிச்சிடும். இவ்வளோதான் ஆன்சர். பாருங்க இருக்கு பாருங்க 24 4th ஆப்ஷன். ஓகேங்களா? ஆன்சர் கரெக்ட். இவ்வளவுதான் விஷயம். நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கை எப்படி பண்ணணும் அது பேசிக் கான்செப்ட். எதுவுமே நியூ கிடையாது. ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? புரியுதுங்களா? டவுட்னா சொல்லுங்க, சொல்றேன். சார் மேல 6 - 3 - 2 இந்த ஸ்டெப்ல இருந்து எப்படின்னு சொல்லுங்க சார். இந்த ஸ்டெப்பா மேம்? இது ஒண்ணு இல்ல மேம். செகண்ட் இப்போ ஸ்டெப். நம்ம வந்து இங்க பாருங்களேன், டினாமினேட்டர்ல 4 இருக்கா, 8 இருக்குங்களா, 12 இருக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே சால்வ் பண்ண முடியாது. அப்போ 4 8 12 மூணுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, நான் 8க்கு 12க்கு மட்டும் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஏன் எடுத்திருக்கேன்னா, இந்த 4 உடைய மல்டிபிள்ஸ் தானே 8. 4 உடைய மல்டிபிள்ஸ் தானே 12. அப்போ வந்து நம்ம 4 போட்டாலும் போடலாம் இதே ஆன்சர் தான் வரும். அதனால 8க்கும் 12க்கும் நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். அப்படி எல்சிஎம் எடுத்தனா எனக்கு 24 கிடைக்குது. புரியுதுங்களா? அப்ப 24 கிடைச்ச பிறகு நான் வந்து டினாமினேட்டர் 3க்கும் காமனா 24 எடுத்துட்டேன்னா, அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 4 இருக்குல்ல, 4 எதால மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும்? ஆப்வியஸா 6ஆ? அப்போ டினாமினேட்டர் 6 மல்டிப்ளை பண்ணு, நியூமினேட்டர் 6 மல்டிப்ளை பண்ணு. ரைட்டுங்களா? 6 ஆர் 24 1 6 ஆர் 6. அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணுங்க. 8 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா தான் 24 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டரில் 3ஆல மல்டிப்ளை பண்ணு, நியூமினேட்டர் 3ஆல மல்டிப்ளை பண்ணு. அப்ப 12க்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆல பண்ணா வந்துடும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் மேம். அது நான் ஆல்ரெடி ஓகே சார். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே ஓகே சார். மற்றவங்களுக்கு ஓகேங்களா? எனி டவுட்? இஸ் இட் கிளியர்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த சம் என்ன அப்படின்னா, இதுவும் அதே தான். நான் திரும்ப திரும்ப எப்படி இருக்குன்னு சொல்றேன் நான். எல்லாம் ஒரே மாதிரி தான். டைம் அண்ட் ஒர்க் போட தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு போட தெரிஞ்சிடும். பாருங்களேன். எ பைப் நார்மலி ஃபில்ஸ் எ டேங்க் இன் 12 hours. நார்மலாக ஒரு பைப் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுறோம். பட் டியூ டு லீக் ஆகுதுங்களா? அப்போ என்ன பண்ணுதான் 8 hours மோர் அப்படின்னா 12 hours கூட ஒரு 8 hours அதிகமாகுது. அப்போ 20 hours அதிகமாகுதுன்னு வச்சுக்கலாமா? இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, இப் த டேங்க் இஸ் ஃபுல், டேங்க் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஹவு மெனி ஹவர்ஸ் வில் த லீக் டேக் டு எம்டி இட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 12 ஹவர்ஸா? ரைட்டுங்களா? அது எம்டி ஆகிறது 8 hours மோர் அப்படின்னா 20 hours ஆகுமா? அப்போ டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 hours 12 hours ஆகுது. ஓகேங்களா? அது எம்டி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது 12 + 8. ஏன்னா 8 hours மோர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ 12 hours மோர்னா 20 hours. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் கரெக்ட். அப்போ எம்டி கிடையாது, இதுவும் ஃபில்லு தான். ஆனா கூட வந்து என்ன ஆகும், கொஞ்சம் லீக்கேஜ் நடக்கும். எம்டின்னு சொல்ல முடியாது, லீக்கேஜ்னு வச்சுக்கலாம். லீக் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அப்போ நார்மலா ஃபில் ஆகுனா 12 hours, கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கும்போது ஃபில் ஆகுனா 20 hours. அப்போ அந்த ஒட்டுமொத்த டேங்க் இருக்கு இல்லைங்களா, டேங்க் வந்து லீக் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அப்போ இங்க லீக்கேஜ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுனா, இப்போ ரொம்ப நார்மலா ஃபில் ஆகிறதுக்கு 12 hours, லீக்கேஜ் ஆகிறதுக்கு 20 hours, அதாவது லீக்கேஜோட ஃபில் ஆகிறதுக்கு 20 hours. ஒண்ணுமே இல்லை. இப்போ இது 1 hourனா அதாவது 1 பார்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, 1/12 போடுவீங்களா? இதுக்கு 1 பார்ட் என்ன பண்ணுவீங்க, 1/20 போடுவீங்களா? ரெண்டையும் மைனஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? பாருங்க, 1/12 - 1/20 போட்டீங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் உடைய அந்த பார்ட் ஃபில்டு வந்துடும், எம்டிடு வந்துடும். பாருங்களேன், இப்போ 12 இருக்கு, இங்க 20 இருக்கு. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அந்த கான்செப்ட். இப்போ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுங்க. 12க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன டேபிள், 2 டேபிள் போடலாமா? அப்போ 6 2s are 12, 10 2s are 20. அடுத்து வந்து 2னா 3 2s are 6, 5 2s are 10. இங்க வந்து 3 வரும், 1 இங்க 5 வந்துடும். திரும்ப 5 போட்டீங்கன்னா இங்கேயும் 1 வந்துடும். கரெக்டா? பாருங்க, 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. 60.
அப்போ 12 எதால மல்டிப்ளை பண்ணா 60 கிடைக்கும். 5ங்களா? 5 2 சார் 5 12 சார் 60. அப்போ மேல 5 வந்துருமா? மைனஸ் 20 வந்து 3ஆல பண்ணலாமா? அப்போ 3. 5ல 3 போச்சுன்னா 2/60 கேன்சல் பண்ணீங்களா? 1 2 சார் 2 32 சார் 60. அப்போ 1/30 வருமா? அப்போ 1/30 என்ன எடுத்துக்கன்னு சொன்னேன்? 30 hours. இவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப டஃபா தெரியுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். பாருங்க 30 ஹவர்ஸ் இருக்கா? இதுதான் ஆன்சர். இது எப்படி போடுன்றத ஜஸ்ட் கோத்ரூ பண்ணீங்களா புரிஞ்சிடும். இங்க இந்த 8 ஹவர்ஸ் மோர்ன்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மோர் தான் சொல்றாங்க, இந்த 8 ஹவர்ஸ் சொல்ல. நீங்க இன்னொன்னு பாருங்க, மேக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்க மாதிரி நீ மேக்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடாது, லாஜிக்கலா அப்ரோச் பண்ணு. இப்போ நார்மலா ஒரு பைப் வந்து 2 ஹவர்ஸ் ஃபில் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து லீக்கேஜ் இருக்கும்போது கண்டிப்பா 2 ஹவர்ஸ் அதிகமாக தானே இருக்க முடியும். அது எப்படி 8 ஹவர்ஸா இருக்க முடியும்? இவ்வளவுதான் லாஜிக். ஓகேங்களா? ஃபைன். இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம் சார். எல்லாருக்கும் ஓகே தானுங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒன் டைப் ஆஃப் சம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என் பைப் இன்னொன்று உங்களுக்கு சப்போஸ் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் சொல்லுங்கள், ஸ்லோ பண்ணுறேன். நான் ஏன் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து இது நடத்திட்டேன், நான் டைம் அண்ட் ஒர்க்கு. அப்போ அது சேம் டிட்டோ, அதனால தான் ஸ்பீடாக போகிறேன். இல்லை இவ்வளோ ஸ்பீடாக போக மாட்டேன். சரிங்களா? டவுட்னு சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஃபைன். எ பைப் கேன் ஃபில் எ வாட்டர் டேங்க் 3 times as fast as another pipe. ஓகேங்களா? ஒரு பைப் வந்து இப்போ எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இன்னொரு பைப்பு ஒய், 2 பைப் இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து 3 times ஃபாஸ்டஸ்ட் தான். அப்போ இது 3 டைம்ஸ்னா இது என்னது 1 டைம்ஸ். கரெக்டுங்களா? ஒரே நிமிஷம். ரைட். ஓகே, இது 3 டைம்ஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ். கரெக்டுங்களா? மேலே இதனால இதாகும். சரி, ஓகே. இது 3 டைம்ஸ்னா இது வந்து 1 டைம். ஃபைன். இப்போ பாருங்க, இந்த போத் ஆர் யூஸ் டுகெதர், ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்றோம். தே கேன் ஃபில் த டேங்க் இன் 36 மினிட்ஸ். ரெண்டு சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடியுதா? 36 மினிட்ஸ்ல முடிக்குதான். அப்போ ஹவு மச் டைம் வில் பி டேக்கன் பை த ஸ்லோவர் பைப் அலோன் டு ஃபில் த டேங்க்? அப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது, இங்க எக்ஸ்ன்றது இருக்கு, இன்னொன்று ஒய்ன்னு இருக்கு, 2 பைப் இருக்கு. எக்ஸ் வந்து 3 டைம்ஸ்னா இது 1 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்வியஸா ஸ்லோவர் பைப்பு ஒய் தானே? கரெக்டுங்களா? ஸ்லோவர் பைப்பு ஒய், இது வந்து பாஸ்டர் பைப்பு. அப்போ ரெண்டும் சேர்ந்து 36 மினிட்ஸ்ல முடிக்குது அப்படின்னா, அப்போ ஸ்லோவர் பைப்பு மட்டும் முடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது எப்படி சார் சால்வ் பண்ணு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஸ்லோவர் பைப் எடுத்துப்போம். இப்போ ஸ்லோவர் பைப் இருக்குல்ல, இப்போ ஸ்லோவர் பைப் இருக்கு. அந்த ஸ்லோவர் பைப்பு நம்ம ஒயின்னு வச்சு போகணும், பிரச்சனை இல்லை. அப்போ அது ஸ்லோவர் பைப் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒய் இருக்குல்ல, அது வந்து பார்ட் ஃபில்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், நீ ஒயினே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் வந்து எக்ஸ் இதுக்கு போட்டேன் நான். இப்போ ஸ்லோவர் பைப்பு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ் ஒய் எல்லாம் பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது மாதிரி ஸ்லோவர் பைப் இந்த ஒய் கூட வேண்டாம். ஸ்லோவர் பைப் வந்து ஃபில்டு வந்து பார்ட் எக்ஸ்னே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு எக்ஸ் ஹவர்ஸ்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா? அப்போ இது எக்ஸ், இன்னொன்று வந்து 3x போடுறாங்க. அப்போ ஸ்லோவர் பைப்புடைய பார்ட் ஃபில்டுன்றது சாரி 1/xன்னு வச்சுப்போம். ஏன்னா வந்து மொத்தமா எக்ஸ், நம்ம வந்து 1/xன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அதே வந்து நம்ம ஃபாஸ்டர் பைப் இருக்குல்ல, அப்போ பாஸ்டர் பைப் வந்து பார்ட் ஃபில்டுன்றது, இப்போ இது 1/xனா இது 3 டைம்ஸ் தானே. அப்போ 3 டைம்ஸ் 1/x. இது புரியுதுங்களா? என்ன பண்ணனா, ஸ்லோவர் பைப்பை நீங்க பார்ட் ஃபில்டு வந்து 1/xன்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ பாஸ்டர் பைப் என்ன ஆகும்? இதுல 3 டைம், அப்போ 3 டைம்ஸ் 1/x. அப்போ 3 டைம்ஸ் 1/xனா நம்ம 3/xன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஸ்லோவர் பைப்புடைய பார்ட் ஃபில்டு 1/x, அந்த பாசிட்டிவ் பைப் வந்து இதை விட 3 டைம்ஸ். அப்ப என்ன எடுத்துக்கிறீங்க? 3/xன்னு எடுத்துக்கீங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த கிளியரா இந்த இந்த பார்ட் புரிஞ்சிருச்சுன்னா, இப்ப பாருங்களேன், இங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ இது ரெண்டுடைய பார்ட் ஃபில்டா? பார்ட் ஃபில்டுனா இது ரெண்டும் நான் ஆட் பண்ணலாமா? 1/x பிளஸ் 3/x. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஹவர்ஸ்ல முடிக்குது? 36 மினிட்ஸ்ல முடிக்குது. அப்போ இதனுடைய 2 பைப்பு சேர்ந்தப்போ பார்ட் ஃபில்டுன்னு என்ன சொல்லலாம்? 1/36 பண்ணலாமா? ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்டுங்க. அப்போ 1/36 அப்படின்னு போடலாம்.
ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணுங்க. டினாமினேட்டர் ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ் இருக்கா? அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ரெண்டு சேமாக தானே இருக்கு. அவள் சேம் ஆனால் அப்படியே வச்சுக்கலாம். மேலே 1+3 ஈக்குவல் டு 1/36ங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். பாருங்க, 1+3 4/x ஈக்குவல் டு 1/36. இப்போ இந்த எக்ஸ் வந்து அந்த பக்கம் போயிடுமா? இந்த 36 வந்து மல்டிப்ளை ஆகுமா? 4 × 36. அப்போ 4 × 36 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 4s are 24. ரிமைனிங் 2 3 4s are 12. 12 + 2 14. அப்போ x ஈக்குவல் டு 14. சரி, 144. அப்போ 144 என்னது? மினிட்ஸ். பாருங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே 2 பைப் இருக்கு. 2 பைப்பு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு இது வந்து 3 டைம்ஸ் வந்து இன்னொரு பைப்பை விட மோர். இவ்வளோதான் கான்டெக்ட். அவங்க ஸ்லோவர் பைப்புன்னு கேட்கறதால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்ட் ஃபில்டு வந்து 1/xன்னு வச்சுக்கிறோம். அப்போ இது 1/xனா இதில் 3 டைம்ஸ் தானே ஸ்பீட் பைப்பு. அப்போ 3 × 1/x 3/x. அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த மொத்தம் அந்த பார்ட் ஃபீல்டு கிடைக்கும்ல. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்களா, 2 பேரும் சேர்ந்து பண்றது 36 மினிட்ஸ். அப்போ 1/36. இதை சால்வ் பண்ணீங்களா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் புரியுது சார். கிளியர். ஓகே தானே? ஓகே, ஓகே. ஃபைன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். நீ திரும்ப கூட ஜஸ்ட் அது என்ன கொடுத்துருக்காங்கன்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம், போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்மு பாருங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கி தான், பட் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன உங்களுக்குன்னா, நான் திரும்ப திரும்ப நீங்கள் மேக்ஸ் போடுறதுக்கு ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சுக்கின்னு நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் ஸ்பீடாக போடுன்னு. ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் வந்து பக்காவாக பண்ணணும். இவ்வளோதான் வேண்டது. இந்த ஆஸ்பெக்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் கான்செப்ட் வந்து பிடிச்சிட்டு டப்புன்னு போட்டலாம். அப்போது நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்ட்ரென்தன் வித் பேசிக்ஸ்ன்ற ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? அது தெரிஞ்சா போதும். இப்போ எனக்கு அந்த பேசிக்ஸ் தான் தெரியும், எனக்கு அந்த கான்செப்ட் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா கடகடன்னு போட்டுருவேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால அது வந்து பேசிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பாருங்க, 3 taps ABC can fill in time 8, 10, 12 hours respectively. ஒன்று தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 hours, 10 hours, 12 hours ரெஸ்பெக்டிவ்லினா A வந்து 8 hours, B வந்து 10 hours, C வந்து 12 hours. கரெக்டுங்களா? மீனிங் புரியுது. The tap A is open. டேப் A இருக்குல்ல, அந்த A என்ன பண்ணுதுன்னா ஓப்பன் என்னவா, ஆல் டைம்ஸ் கண்டினியூஸ்லி. அது வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? பட் டேப் B and C ஆர் ஓப்பன் ஃபார் 1 hour ஈச் அல்டர்னேட்டிவ்லி. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் திறந்து விட்டீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து பிஎஸ்சி என்ன அல்டர்னேட்டிவாக வரும். அல்டர்னேட்டிவாக ஒன்று ஓப்பன் பண்ணோம், 1 hour கழிச்சு அடுத்து ஓப்பன் பண்ணோம், 1 hour அப்படி மாற்றி 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 பண்ணுவோம். அப்படி நடந்துச்சுன்னா ஹவு லாங் வில் இட் டேக் த டேங்க் டு பி ஃபில்? ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்போ பாருங்க, லாஜிக் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஏ வந்து எப்பயுமே ஓப்பன் ஆகிட்டே இருக்கா, அது வந்து விடுவோம். ஃபர்ஸ்ட் அவர் இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் ஆகுமா? ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அவரில், ரெண்டாவது அவரில் ஏ ஓடிட்டு தான் இருக்கும், கூட வந்து சி வருமா? தேர்ட் அவரில் ஏ ஓடிட்டே தான் இருக்கும், அல்டர்னேட்டிவ் தானே பிஎஸ்சியும், அடுத்து பி வந்துடுமா? ஃபோர்த் அவரில் ஏ ஓடிட்டே இருக்கும், சி வந்துடுமா? ஃபிஃப்த் அவரில் ஏ ஓடிட்டே இருக்கும், பி வந்துடுமா? இந்த ஆர்டர் புரியுதுங்களா? அப்போ ஏ வந்து கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கு, பிஎஸ்சி என்ன பண்ணுது, அல்டர்னேட்டிவா வருது. இவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். ரைட்டுங்களா? இந்த சம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பாருங்களேன். ஏ அண்ட் பி தானே ஃபர்ஸ்ட் அவரு. அப்போ ஏ அண்ட் பி என்னது? இன்னொன்று சார், நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து எம்சிக்யூ அப்ஜெக்டிவ் டைப் வந்து எக்ஸாமு. இங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக எழுத வேண்டாம். ஏஸுடைய 1 part, பிஸுடைய 1 partலாம் எழுத வேண்டாம். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதி காட்டுறேன். நீங்களாம் அங்கே அப்படி எழுதக்கூடாது. டக்குன்னு அப்படியே அதை என்ன சொல், நம்பர் மட்டும் போட்டு ஆன்சர் போடணும், லெட்டருக்கே வேலை கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்களேன், ஏவும் பி இருக்கா, நம்ம எப்பவுமே சம்மு வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம், அங்கே கொடுத்துருக்கிற அவரை 1/1 தானே போடுவோம். ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் அவரில் A + B தானே. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 1/8 எடுத்துக்கலாமா? பிக்கு வந்து 1/10 எடுக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அவரில் A + B தானுங்களே, A + B அப்படின்னா ஏவுக்கு 1 hour இருக்குன்னா 1/8 போடலாமா? பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/10 போடலாமா? இவ்வளோதான் கான்செப்ட்.
ரைட்டுங்களா? இப்போ இது ரெண்டையும் நீ சிம்பிளை பண்றீங்க. எல்லாம் எல்சிஎம் போடுறதுனா நான் எல்சிஎம் எல்லாம் திரும்ப திரும்ப போடல. உங்களுக்கு வந்து டக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? இப்போ 8க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 40 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 40 வரும். 40 எடுத்துட்டீங்கன்னா இப்போ 8 5 சார் 40யா? அப்போ இங்கே 5 வரும். ப்ளஸ் இங்கே வந்து 10ல் 4 மல்டிப்ளை 40 வருமா? அப்போ 4. அப்போ இது என்ன சார் அப்படின்னா 9/40. சிம்பிள். ஓகேங்களா? இது எல்சிஎம் தான். எல்சிஎம்லாம் திரும்ப சொல்ல முடியாது. நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுல வந்து வெல்வர்ஸ் ஆயிடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் முடிஞ்சிச்சு. செகண்ட் அவர் கான்செப்ட் சொல்றேன். இப்போ செகண்ட் அவர்ல ஏ அப்படியே இருப்பாங்க, அவங்க கூட பி வந்து சேர்ந்துப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, ஏ வந்து 1/8 தானே, சாரி சி 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 சி. ஓகேங்களா? அங்க பாருங்க, சி வந்து 2 ஹவர்ஸா. அப்போ 1/8 கூட 1/12 ஆட் பண்ணலாமா? பாருங்க என்ன வருதுன்னு. 8 12 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 வரும். ஓகேங்களா? இப்போ 8 வந்து 8 வந்து 3 மல்டிப்ளை 24 கிடைக்கும். 12 வந்து 12 மல்டிப்ளை 24 கிடைக்கும். பாருங்க, 5/24. இது 2 ஹவர்ஸ் செகண்ட் ஹவர்ல. ஓகேங்களா? வேற உங்க ஒண்ணும் இல்லை. அப்போ 5/24. வேற செல்லு. ஓகே ஃபைன். அப்போ 1/8 + 1/12 என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம வந்து சிம்பிளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 5/24 கிடைக்குது. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ பாருங்க, இதுல வந்து எப்போ முடிக்கணும்லாம் நீங்க எப்படி யோசிக்கணும்னா ஒண்ணு வேணாங்க. பாருங்க, நீங்க ஆன்சர் பாருங்க, 4 ஹவர்ஸ் அதோட மேல இருக்கு. அப்போ நம்ம 4 ஹவர்ஸ் வரையும் கண்டுபிடிக்கணும் போலன்னு வச்சுக்கலாமா? சரி, அப்ப தேர்ட் ஹவருக்கு பாருங்க. இப்போ ஓகே, இங்க பாருங்க, தேர்ட் ஹவருக்கு ஒண்ணு இல்ல. தேர்ட் ஹவருக்கு திரும்ப என்ன காம்பினேஷன் வரும்? ஏவும் பி வருதா? பாருங்க, ஏ பிளஸ் பியா. அப்ப ஏ பிளஸ் பின்றது இந்த பாருங்க, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்குமா? என்ன ஆயிருக்கு? 9/40யா? அப்ப 9/40 தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப 9/40 ரெண்டு முறை ஆட் பண்ணிக்கலாமா? என்ன ரெண்டு முறை வருது இல்ல? ஏன்னா ஆல்ரெடி 9/40. அப்போ தேர்ட் ஹவர்ல, ஓகேங்களா, தேர்ட் ஹவர்ல வந்து என்ன வரும்? தேர்ட் ஹவர்ல 9/40 தான் வரும். கரெக்ட். அப்ப சாரி, தேர்ட் ஹவர்லயும் வந்து 9/40 தான் வரும். சரி இருக்கட்டும். ஓகே, 9/40 அதாவது நம்ம தனித்தனியா போடும் ஃபர்ஸ்ட். இங்க 9/40, இங்க வந்து 5/24. அப்ப தேர்ட் ஹவர் 9/40. அப்ப ஃபோர்த் ஹவர் பாருங்க, ஏ பிளஸ் சி என்ன வரும்? இங்க 5/20 வரா? அப்ப இங்க 5/24 வருமா? இவ்வளவுதான் கான்செப்ட்டுங்க. அப்போ நான் 4 ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இந்த 4 ஹவர்ஸ் வந்து தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 4 ஹவர்ஸ் ஆட் பண்ணாதான் தெரியும் நமக்கு எவ்வளவு ரேங்க் ஃபில் ஆயிருக்குன்னு. ரைட்டுங்களா? இப்போ 4மே ஆட் பண்ணுங்க. என்ன வருது? ஃபர்ஸ்ட் 9/40யா ஃபர்ஸ்ட் ஹவருக்கு. ரெண்டாவது ஹவருக்கு 5/24. தேர்ட் ஹவருக்கு 9/40யா திரும்ப. ஃபோர்த் ஹவருக்கு என்ன வருது? 5/24ங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல சிம்பிளிஃபை. பாருங்க, 40 இருக்கு, 24 இருக்கு, 40 இருக்கு, 24 இருக்கு. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் 40க்கும் 24க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? பாருங்க, 40க்கும் 24 எல்சிஎம் எடுப்போம். இங்கே போடவா? கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இதா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 40க்கும் 24க்கு எடுக்கிறோம். பாருங்க, நீங்க ஒவ்வொரு முறையும் 2 டேபிள் அடிக்கணும் அவசியம் இல்லை. ஏதாவது பெரிய டேபிள் இருந்தா அடிங்க. இது ரெண்டு எந்த டேபிள்ல போகும்? 8ல போகுமா? 8 அடிச்சுன்னா 5 8s ஆர் 40, 3 8s ஆர் 24. கரெக்டுங்களா? திரும்ப வந்து வழக்கம் போல பாருங்க, இது 5 வரும், இது 1 இது 3 அப்படியே இருக்கும். திரும்ப வந்து இங்க 3 வரும், இங்க 1 பாருங்க, 8 5 சார் 40யா? 43 சார் 120. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எல்சிஎம் வருது? 120. இப்படிதான் போடுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு மணி 2 போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. முடிஞ்ச வரை டக்குன்னு போட்டுருணும். ஓகேங்களா? சரி, அப்ப பாருங்க, 40 சாரி 40 நம்ம வந்து எதால மல்டிப்ளை பண்ண 120 கிடைக்கும்? ஆப்வியஸா தெரியுங்களா? அப்போ டினாமினேட்டர் 3, நியூமரேட்டர் 3. அப்ப 9 3s ஆர் 18 பிளஸ் இங்க என்ன வரும்? 24 வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 120 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மல்டிப்ளை கிடைக்குமா? அப்போ நியூமரேட்டர்லயும் 5 போடணும், டினாமினேட்டர்லயும் 5 போடணும். ஓகேங்களா? பாருங்க, 5 5s ஆர் 25 பிளஸ் வழக்கம் போல 9 இங்க வந்து 9 தானே, இங்கே 9 தான் இருக்கு. அப்ப 9 இது இங்க அதே சேம் தானே வரும். இங்க வந்து 18 தானே வரும். அப்படியே 18 போட்டுக்கணும். இங்க வந்து இது சேம் தானே, அப்போ 25 போட்டுக்கணும். கரெக்டுங்களா? 25 போட்டுக்கணும். அப்போ பாருங்க, இப்போ ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 18 + 18 36ங்களா? 25 + 25 50யா? 50 ஒரு 36 ஆட் பண்ணா 86ஆ?
பை 120. அப்போ 86 பை 120 கிடைக்குதுங்களா? அப்போ இது சால்வ் பண்ணுங்க. எந்த டேபிள் அடிக்கலாம்? நான் சொன்னேன் முடிஞ்ச வரலையும் பெரிய டேபிள் அடிக்க பார்ப்போம். சரி, ஓகே, பரவாயில்ல. 4 டேபிள் வராது, 2 டேபிள் அடிப்போம், பார்ப்போம் என்ன வரும். 4 3ங்களா? ரைட்டு. இது பாருங்க, 60 2 சார் 120யா? அப்போ இது என்ன வருது? 43/60. அப்போ இது 4 நாள் ஃபுல்லா போச்சுன்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 43/60 வந்திருக்கு. கட்டுதானுங்களே? ஓகே. இப்போ பாருங்க, அப்போ 4 டேஸ்ல அப்போ 43/60 தான் வந்திருக்கு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே 43/60 தான் வந்திருக்கு. அப்ப நம்ம வந்து 43/43 அது மாதிரி ஃபுல்லா வந்திருந்தா தான் நமக்கு வந்து என்ன சொல்லலாம், நமக்கு வந்து இது ஓகே இதுல வந்து ஆன்சர் போடலாம். அப்ப என்ன பண்ணு சார் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, நம்ம வந்து மொத்தமா இருக்கிற பார்ட் 1 எடுத்துக்க சொன்னா, அப்ப 1ல இருந்து இந்த 43/60 மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் மீதி இன்னும் எவ்வளவு ஃபில் ஆகாம இருக்குன்னு தெரியும். நமக்கு இது 4 ஹவர்ஸ் தான் இதுல கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆனா அங்க வந்து 4 ஹவர்ஸ்ல இது ஃபில் ஆகல. அப்ப இது ஆன்சர் வராது. இது 3ல எதுன்னு பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்ப பாருங்க, இது சிம்பிளிஃபை பண்ணா 60 வருமா? 60 மைனஸ் 43 என்ன வரும்? அப்போ 60 மைனஸ் 43/60யா? அப்படி தானே போடுறேன். அப்ப என்ன ஒரு 17 கிடைக்குதுங்களா? 17/60. அப்போ இன்னும் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய பார்ட் எவ்வளவு இருக்கான்? 17/60 இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? அப்போ நீங்க இன்னொன்னு கவனிங்க. இப்போ 4 நாள் முடிஞ்சிருச்சு. திரும்ப 5th டே யார் வருவா? ஏவும் பியும் வருவாங்களா? ஏ பிளஸ் பி வருவாங்களா? அப்ப ஏ பிளஸ் பி வருவாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 17/60 பார்ட் இருக்குல்ல, அதை வந்து இவங்களோட டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள்னு கிடைச்சிடும். புரியுதுங்களா? அப்போ 17/60 பார்ட்டை 17/60 தானே? சரி, ஓகே. 17/60 பார்ட்டை நம்ம இது இருந்து இது பண்ணீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்க என்ன இருக்கு? 17/60. ஓகே, ஃபைன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி நாள் ஃபர்ஸ்ட் நாள் என்ன வந்தது? 9/40. ஓகேங்களா? அப்ப 9/40 டிவைட் பண்றீங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 17/60 அப்படியே இருக்கும். இதை மாத்தி போட்டீங்கன்னா மேல 40 வரும், கீழே வந்து பாத்தீங்கன்னா 9 வரும். ஓகேங்களா? இப்போ இது நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வருது? இது 2 டைம்ஸ் வருதுங்களா? ரைட்டுங்களா? இது 2 டைம்ஸ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வருதுங்களா? அப்போ பாருங்க, மேல என்ன வருது? 17 × 2 வந்து 34 வருதா? கீழே வந்து 3 9 சார் 18 வருதா? அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. கரெக்டு தானுங்களே? 17 2 சார் 34, இங்க வந்து 3 9 சார் 27 வருது. ஓகேங்களா? 27 வருது. அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 27னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்கு போல. இங்க 27 கரெக்டா வந்துருச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் ஃபுல்லா வந்துருச்சு. கூட வந்து இந்த எக்ஸ்ட்ரா அவர், இந்த எக்ஸ்ட்ரா அவர் வந்து 34/24. பட் நமக்கு வந்து 27 இங்க மேல ஏதோ சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். சாரி 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 சார். இங்க பாருங்களேன், 9 3 சார் வந்து 27 தானே? மன்னிக்கும். அதான் பாருங்க, நான் ஸ்பீடா போடும்போது கால்குலேஷன் தான் பண்ணிட்டேன். 9 3 சார் 27 தானே வரும். ஓகேங்களா? 9 3 சார் நான் டக்குன்னு 12 ஏதோ மைண்ட்ல போட்டேன், மன்னிக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நான் ஸ்பீடா போகும்போது எனக்கே தப்பாகுது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. கரெக்டுங்களா? அப்போ இங்க 27 27, இங்க வந்து 25 25. அப்ப எவ்வளவு வருது? 50 வருது. இங்க 27 27 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 4 ரிமைனிங் 54 வருதா? அப்போ 104 வருது இங்க. ரைட்டுங்களா? அப்போ 54/104 வருதுங்களா? சாரி, எப்போ சாரி 104. அப்போ 104 கீழே வந்து என்ன வருது? 104. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். அது கொஞ்சம் பாருங்க, சின்ன ஒரு கால்குலேஷன் தான் தப்பாகுது. கால்குலேஷன் தப்பாகும்போது ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு லேட் ஆகுது பாருங்க. நான் சரி ஸ்பீடா சொல்லும் போது நான் அந்த கால்குலேஷன் ஏதோ 9 × 3 வந்து 27 போறது பிறகு தப்பாப்பட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, கரெக்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்பீடா போடும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னது, நம்ம எக்ஸாம்ல தப்பாகலாம். ஒரு 3 × 9 × 3ன்றதை நான் தப்பா போட்டேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது பாருங்க.
ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக வந்து சம் போடும்பொழுது இந்த இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக போடுங்க. ஓகேங்களா? சரி, இங்கே வந்து நம்ம ப்ராக்டிஸ் செஷன்னால பிரச்சனை இல்லை. பட் எக்ஸாம் தப்பாக போட்டால் அப்படியே ஆன்சர் தப்பாயிடும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். பாருங்க, இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக இங்கே என்னன்னா அதான் நம்ம வந்து 9 9 3 தான் 27 தானுங்களே, கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டா 27 27 54 ஆட் பண்ணா ப்ளஸ் 25 25 15 வருதுங்களா? பை என்ன வருது? 120. அப்போ பண்ணுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணீங்களா? 104 வருமா? பை 120யா? ரெண்டையும் 2 அடிக்கலாமா? அடிங்க பார்ப்போம். 52 வருமா? கீழே 60 வருதுங்களா? திரும்ப அடிக்க முடியுமா பாருங்க, என்ன வரும்? 26 வருமா? கீழே வந்து 30யா? 30யா? கரெக்டு தானுங்களே? திரும்ப 12 அடிக்கலாமா? மேலே என்ன வருது? 30னா? கீழே என்ன வருது? 15னா? அப்போ நம்ம என்ன கிடைக்குது? 13/15 கிடைக்குது. அப்போ இந்த 4 ஹவர்ஸையும் நம்ம வந்து மொத்தமா ஆட் பண்ணிக்கலாம். 13/15 பாருங்களேன். 15 பார்ட்ல நம்ம எவ்வளவு ஃபில் ஆயிருக்கான்? 13 பார்ட் தான் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இன்னொரு 2 பார்ட் ஃபில் ஆகணும்ல. அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம 4 டே முழுமையா 4 ஹவர்ஸ் முழுமையா ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து 5th ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா A+B வருதுங்களா? அப்ப A+B உடைய என்ன அதனுடைய டோட்டல் என்ன? 9/40ங்களா? ஒன்றும் இல்லை மேம், இங்க இருக்கிற பார்ட் அப்படியே எடுத்துக்கங்க. 13/15 போட்டுட்டு இதுல நம்ம 9/40 என்ன பண்றீங்க? டிவைட் பண்றீங்க. ஓகேங்களா? பாருங்க, 13/15 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இன்ட்டு இது 9/40 நான் 40/9 போடலாமா? இப்ப பாருங்க, கேன்சல் பண்ண பாருங்க பார்ப்போம். ஏன்னா ரிவர்ஸ்ல பண்ணு. இப்போ இது ரெண்டு 5 டேபிள் போகுமா பாருங்க, என்ன வரும்? 3 5 ஸ்டார் வரும். இங்க 3 5 ஸ்டார்னா 8 5 ஸ்டாரா? 8 5 ஸ்டார் வரும். அடுத்து வேற ஏதாவது கேன்சல் முடியுமா பாருங்க? வேற எதுவும் பண்ண முடியாது இல்ல. சரி, அப்ப என்ன வரும்? 3 தானே, கரெக்ட் தானுங்களே? 13/5. ஓ, சாரி சாரி சாரி, அதாவது 13/5னா நமக்கு வந்து இது வந்து 4 நாள் வந்து 13/5. அப்ப நம்ம 1ல இருந்து 13/5 15 மைனஸ் பண்ணல, மறந்துட்டு பாருங்க. இது பண்ண என்ன கிடைக்கும்? 15னா 2/15 கிடைக்குமா? ஓகேங்களா? ரிமைனிங் பார்ட் 2/15. அப்போ 2/15 நம்ம 9/40 இருந்து டிவைட் பண்ணு. அப்போ 2/15 பண்ணோம்னா இது பாருங்க, அப்போ வந்து 2/15 இன்ட்டு 40/9. அப்போ என்னென்ன கேன்சல் ஆகுது? இதனை கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 2 இன்ட்டு 8 என்ன வருது? 16/3 இன்ட்டு 9 27. அப்போ 4 ஹவர்ஸ் ஃபில் ஆயிடுச்சு முழுமையா. 5th ஹவர்ஸ்ல முழுமையா ஓடாம நம்ம 16/27 பார்ட்ஸ் தான் அவ்வளவு நேரம் ஆகனா போதும். அப்போ என்ன சார் மீனிங் அப்படின்னா, 4 ஹவர்ஸ் ஃபுல்லா இருக்குன்னு கூட வந்து 16/27 ஹவர்ஸ்ல ஃபில் ஆயிடும். அப்போ 5 ஹவர்ஸ் முழுமையா தேவைப்படாது, 5 ஹவர்ஸோட முன்னாடியே ஆயிடும். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 16/27. ஆக்சுவலா வந்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. நானே கொஞ்சம் லைட்டா அந்த மல்டிபிளேஷன் பண்ணுவது தப்புன்ட்டேன். ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. புரியுதுங்களா? இல்ல எங்கேயாவது டவுட் இருக்கா? சார் நம்ம ஏன் சார் 5 ஹவர்ஸ் எடுக்கிறோம்? 5 ஹவர்ஸா மேம்? சார் ஸ்டார்டிங்ல A+B. அதாவது ஏன் 5 ஹவர்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண சொல்றீங்களா மேம்? ஆமாங்க சார். ஒன்றும் இல்லை மேம், ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன். நம்ம வந்து ஆன்சர் என்னவோ வந்து உங்களுக்கு இங்கே 4 ஹவர்ஸ்க்கு மேலே தானே இருக்கு. எஸ் சார். ரைட்டுங்களா? அப்போ நம்ம வந்து 4 ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து அசம்ஷன் தான். நம்ம எக்ஸாக்டா 5 ஹவர்ஸ் சொல்லி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. ஆனா இந்த ஆப்ஷன் இருந்து பார்க்கும்போது எல்லாமே 4 ஹவர்ஸ்க்கு மேலே தானே இருக்கு. எஸ் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்ல முடியுன்னு ஃபில் ஆகணும், அப்படி இல்லைன்னா 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபில் ஆகணுன்றத ஒரு நம்ம வந்து இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். பண்ணின பிறகு நம்ம வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறோம் தனித்தனியா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர், ஃபோர்த் ஹவர். அப்போ இது 4 நான் ஆட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/15 தான் கிடைக்குது. அப்போ 13 பார்ட்ல, சாரி 15 பார்ட்ல 13 பார்ட் தான் ஃபில் ஆயிருக்கு. ஓகே சப்போஸ் சார். இங்க வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15/15 வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி வந்திருந்ததுன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் டு 1. எஸ் சார். அப்போ பார்ட் ஃபில் ஆயிருக்கும். அப்போ நீங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹவர்ஸ் போட்டுருக்கலாம்.
ஆனா இங்க ஃபில் ஆகல. ஏன்னா 15 பார்ட்ல 13 பார்ட் தான் ஃபில் ஆயிருக்கு. மீதி 2 பார்ட் ஃபில் ஆகல. அப்போ அந்த 4 ஹவர்ஸ்ல ஃபில் ஆகல. அப்போ 5th ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுமா? எஸ் சார். அப்போ 5th ஹவர்ஸ் வந்து முழுமையா முடியணுமா? முழுமையா முடியல. அதுல வந்து நம்ம வந்து என்ன அதுங்க பாருங்க 16/27 அப்படின்னா 27ல 16 பார்ட்ஸ், அதாவது 16 அந்த ஹவர்ஸ், அதாவது 27/27னா 1 ஹவர் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ 27/27 அந்த கேன்சல் ஆயிடும்ல. எஸ் அப்ப சார். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு போடலாம். இப்ப பாருங்க இங்க 16/27னா 27 பார்ட்ஸ்ல 16 பார்ட்ஸ். அப்ப என்ன மீனிங்னா 5th ஹவர் வந்து முழுமையா ஓடாது. 5th ஹவர்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு என்ன ஆயிடாது, ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இவ்வளவுதான் அந்த கொஸ்டினுடைய கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ ஓகேங்க சார். ஓகேங்களா? ஓகே, இதான் மேம். ஒன்றும் இல்லை, இந்த சம் வந்து திரும்ப நீங்க லைட்டா அப்படியே கோத்ரூ பண்ணுங்க, ஈஸியா புரியும். நான் என்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இங்க 9 × 3 27 போறது போல 18 போட்டேன். அதுதான் மிஸ்டேக். அங்க நீங்க கரெக்ட் பண்ணீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ட்ரிக்கியான இல்ல, கால்குலேஷன் நிறைய வரும். வேற ரொம்ப ஈஸி தான். பட் நீங்க வந்து கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஓகே, மற்றவங்க வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? புரியல சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இஸ் இட் கிளியர்? கிளியர் சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, இப்போ இவ்வளவுதான். இதுல ஆன்சர் கீ இருக்கு, பாத்துங்க. இப்போ அடுத்த டாபிக் வந்து போயிடும். ஓகேங்களா? இந்த டாபிக் நம்ம முடிச்சலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இதுல ஒன்றும் இல்லை, போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பர்டிகுலர் டாபிக் எது ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் நான், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த டாபிக் தான் இது ரிலேட்டட். ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் இருக்கும், அதை மட்டும் சொல்றேன். அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா சம் ஈஸியா போடலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, மற்ற ஸ்லைடில் மற்ற படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைடர் சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து இப்படி இப்படி இந்த சைடு இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா போகுது. இதுல வந்து ஒரு போட்மேன் வந்து போட் ஓட்ட போறான்னு வச்சுப்போம். இப்போ இது போற சைட்லயே இப்படி மூவ் ஆகுறாரு. ஓகேங்களா? இன்னொரு போட்மேன் என்ன பண்றாருன்னா அவன் ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆகுறாரு. ரைட்டுங்களா? அப்போ என்ன கான்டெக்ட்னா, இப்போ அது போற வழியிலே போறாரு, இன்னொரு வந்து ஆப்போசிட்ல வழியில போறாரு. இப்ப 2 பேரும் 1 ஹவர் டைம் எடுத்துப்போம். இதுல யார் வந்து அதிக தூரம் டிஸ்டன்ஸ் அதை டிராவல் பண்ணிருப்பாங்க 1 ஹவர்ல? சொல்லுங்க, நீங்க கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கங்க. இப்போ தண்ணி போற வழியிலே போறவங்க 1 ஹவர்ஸ்ல அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாங்களா? அது ஆப்போசிட் சைடுல வரவங்க அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாங்களா? ஆப்போசிட்ல வர்றவங்க சார் அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. ஆப்போசிட், அதாவது தண்ணி போறதுக்கு ஆப்போசிட் சைடுல, தண்ணி போறதுக்கு ஆப்போசிட் தண்ணி ஒரு டைரக்ஷன். டைரக்ஷன்ல போறவங்க அதிக புரியல நம்ம சொல்லுங்க. தண்ணி எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல போறவங்க அதிகமா டிராவல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரே கரண்ட்ல டிராவல் பண்ண ஸ்பீட்ல கரெக்ட் டிராவல் பண்ணுவாங்க. சார், அதான் சார் கான்செப்ட். தண்ணி போடுறதுல நீங்க போட்டு வச்சீங்கன்னா, நீங்க இப்போ போட் ஒரு ஸ்பீட்ல போச்சுன்னா கூட தண்ணியும் அடிச்சிட்டு போகல, ஓகே சார். இழுத்துட்டு போகல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சார் தண்ணி போற வழியில வந்து ஸ்பீடா போகும். அப்ப என்ன மீனிங்னா, அந்த போட் இப்படி போகும்போது, தண்ணி போற வழியில போகும்போது போட் இருக்குல்ல, அந்த போட்டுடைய ஸ்பீடு கூட அந்த வாட்டர் ஸ்பீடு இருக்குல்ல, அந்த வாட்டர் தான் ஸ்டீம்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகேங்களா? அந்த வாட்டருடைய ஸ்பீடும் இந்த ஸ்டீமுடைய ஸ்பீடு என்ன ஆகும், சேர்ந்து போகும். இவ்வளவுதான். அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது என்ன நடக்கும், அந்த போட் என்ன பண்ணும், போட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணும், தள்ளிக்கிட்டு போகும். அப்போ தண்ணி வந்து ஒரு பக்கம் வரும், போட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அவ போட்டுடைய ஸ்பீடு என்ன பண்ணும், அந்த தண்ணியுடைய ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், அது குறைக்கும்ல. இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சம சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்களே போட்டுருவீங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, சின்ன கான்செப்ட். இன் வாட்டர் த டைரக்ஷன் அலாங் தி ஸ்ட்ரீம். அலாங் த ஸ்ட்ரீம்னா அந்த ஸ்ட்ரீம் வழியே போறது, அதுக்கு பேர் என்ன, டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அண்ட் த டைரக்ஷன் எகென்ஸ்ட் த ஸ்ட்ரீம், அதே டைரக்ஷன் எகென்ஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்ஸ்ட்ரீம். இந்த 2 டெக்னிக்கல் வார்த்தை. ஒண்ணு இல்லை, நாங்க வந்து மீனிங்ல இருக்கு பாருங்க. அப்போ இப்படி நாம வச்சுக்கலாம் சார், அப்ஸ்ட்ரீம் என்ன டவுன் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா நம்ம தான் தெரியல. இப்போ வாட்டர் வந்து இப்போ நம்ம இப்படி வச்சுப்போம். இப்போ அப்படியே ஒரு ஹில்லுல இருந்து அப்படியே கொட்டுற மாதிரி வச்சுப்போம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஹில்லுல இருந்து கொட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி என்ன ஆகும்,
இப்படி மேலே ஏறினா அப் ஸ்ட்ரீம், கீழே வந்தா டவுன் ஸ்ட்ரீம். இவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? அப்ப அப் ஸ்ட்ரீம்னா என்னது? தண்ணி அதாவது தண்ணி வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல நான் மேலே பயணிக்கிறேன். டவுன் ஸ்ட்ரீம்னா தண்ணி போற வழியிலே பயணிக்கிறேன். இந்த மட்டும் கிளியரா இருந்தா போதும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ரெண்டாவது ஸ்டெப் பாருங்களேன். if the speed of a boat in still water is u km/h, நம்மளோட அசியூம் பண்ணிக்கிறோம் வச்சுப்போம் போட்டுக்கு. அப்போ the speed of the stream, ஸ்ட்ரீம்னா வாட்டருடைய ஸ்பீடு, அந்த கரண்ட். ஓகேங்களா? இது வந்து v km/h சொல்றோம். அப்போ ரெண்டுக்கு தனித்தனி ஸ்பீடு இருக்கு. அந்த போட்டுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு, அந்த வாட்டருக்கு ஒரு ஸ்பீடு இருக்கு. அப்ப ரெண்டுக்கு தனித்தனி ஸ்பீடு இருக்குன்னா இப்ப நம்ம வந்து மொத்த ஸ்பீடு தானே பார்க்கணும். பாருங்களேன், the speed of down stream, அப்போ தண்ணி போற வழியிலே அலாங் த வாட்டர், அலாங் த ஸ்ட்ரீம் போச்சுன்னா என்ன பண்ண, ரெண்டுடைய இதை ஆட் பண்ணணுமா? அதிகமாக தானே ஆகும். அப்போ ஆட் பண்ணு. அப்ஸ்ட்ரீம்னா அந்த வாட்டர் போட இதுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அப்ப என்ன பண்ண, ரெண்டையும் மைனஸ் பண்ணனு. இவ்வளவுதான் கான்செப்ட். நம்ம முன்னாடி வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பார்க்கும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு காருடைய ஸ்பீடோ இல்ல வந்து ஒரு ட்ரெயினுடைய ஸ்பீடோ இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ண, கொடுக்குற ஸ்பீடை அப்படியே எடுத்துப்போம். கேட்டுங்களா? ஏன்னா அது ரெண்டு என்ன பண்ணோம், ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ல வந்து மூவ் ஆகும், காரும் பஸ்ஸும் ரோடில் மூவ் ஆகும். அப்போ அங்கே ரோடும் ட்ராக்கும் வந்து ஸ்டேஷனரி மூவ் ஆகாது. பட் இங்கே வாட்டர் வந்து மூவ் ஆகுது. அப்போ வாட்டருடைய மூவ்மெண்ட்டு அந்த போட்டுடைய மூவ்மெண்ட் என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால we have to consider the stream உடைய ஸ்பீட் ஆல்சோ. இவ்வளவுதான் லாஜிக். இது புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? சார் ஐ ஹாவ் டவுட். சொல்லுங்க மேம். சார் இப்போ ஜென்ரலா வந்து ஒன்று ஏ பிளஸ் பி இல்லாட்டி எக்ஸ் ஒய் அப்படி தானே வச்சுப்போம். இங்க நம்ம ஏன் சார் யூ பிளஸ் பி அப்படின்ற மாதிரி சும்மா அசம்ஷன் தான், அசம்ஷன் பர்பஸ், நத்திங் எல்ஸ். இப்போ போட் வந்து பாத்தீங்கன்னா 25 km/h போதுன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா மேம்? ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 km/h போதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா இப்போ வந்து இந்த இதுல ஸ்பீடு என்ன ஆட் பண்ணுமா? அப்போ 25 + 5 வந்து 30 km/h போகும்னு அர்த்தமா? ரைட்டுங்களா? அதே வந்து டவுன் ஸ்ட்ரீம்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணா 20 வருமா? அப்போ 20 km/h போகும் சார் அப் ஸ்ட்ரீம். எல்லாமே கான்செப்ட். அதாவது u and vன்றது ஜஸ்ட் ஒரு அல்ஜிப்ரிக் நோட்டேஷன், அவ்வளவுதான். நீங்க ஏ எடுத்துங்க, பி எடுத்துங்க, சி எடுத்துங்க, எதுவும் எடுத்துங்க, இட்ஸ் யுவர் விஷ். ஆனா லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இப்போ ஓகேவா மேம்? கிளியரா? ஓகே சார். ஓகே மேம், தேங்க்யூ. இவ்வளவுதான். இதுல இந்த ஸ்லைட் தவிர நீங்க இன்னொரு ஸ்லைட் போட்டிருங்க. இந்த ஸ்லைட் எல்லாம் பார்த்து போது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் ஸ்டிக் வித் திஸ் ஒன் ஸ்லைடு. இதை வச்சுட்டு நம்ம வந்து சம்ஸ் வந்து இதுல மட்டும் தான் கேட்டிருக்காங்க, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அது கொடுத்துருக்கேன். அப்ப இந்த ஸ்லைடை வந்து இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை மட்டும், இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிங்க. இதை வச்சு சம்மும் சால்வ் பண்ணுவோம். இதுக்குள்ளதான் கேட்கறாங்க. பட் இன்னும் வந்து ஃபியூச்சர்ல மேபி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இது போதும். இது ஜஸ்ட் இருக்குது. நான் இப்போ உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் குழப்ப விரும்பல. ஜஸ்ட் இப்போ கோத்ரூ பண்ணுங்க, புரியல சொல்லுங்க. நான் நாளை கிளாஸ்ல, அடுத்த கிளாஸ்ல கூட சொல்றேன். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, சம் போயிடும். எப்படி சொல்றேன் பாருங்களேன். இந்த சம் சால்வ் பண்ணா உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாங்க, இனி ரிவர் ஃப்ரம் ஏ ஃபிக்ஸ்டு லொகேஷன். ஒரு ரிவர் இருக்கு, அதுல ஒரு ஃபிக்ஸ்டு லொகேஷன்ல 2 ஐடென்டிக்கல் போட்ஸ் ஸ்டார்ட் மூவிங். பாருங்க, அப் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ரெஸ்பெக்டிவ்லி. ரைட்டுங்களா? அப்போ என்ன இதுவரையிலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிவர் ஓடுது, அதுல ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கு. இதுல வந்து அப் ஸ்ட்ரீம்ல ஒன்று மூவ் ஆகுது, இன்னும் டவுன் ஸ்ட்ரீம்ல மூவ் ஆகுது. இது கீழே வந்து டவுன் வச்சுப்போமா, மேல வந்து அப் ஸ்ட்ரீம்ல வச்சுப்போம், யூஎஸ்னு வச்சுப்போம், இது டிஎஸ்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ இது மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து மூவ் ஆகுது. இப்போ பாருங்களேன், the speed of the water current in the river is 3 km/h. அப்போ நம்ம வாட்டர் கரண்ட்ல நம்ம யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? வி வந்து வாட்டர்னு வச்சுப்போம். அப்போ அந்த வாட்டருடைய கரண்ட் என்ன, வி வந்து 3 km/h. ரைட்டுங்களா? அப்போ பாருங்க, if the speed of the boat, அந்த ஒவ்வொரு போட்டுடைய ஸ்பீடு வந்து என்ன பண்றாங்க, 15 km/h. பாருங்க, 15 km/h இன் ஸ்டில் வாட்டர். இங்க வந்து இது ஒரு முக்கியம். ஸ்டில் வாட்டர்னு ஒண்ணு இல்லை. ஸ்டில் வாட்டர்னா இப்போ வாட்டர் மூவ்மெண்ட் இல்லாம வாட்டர் அமைதியா இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ரிவர் ரிவர்ன்ற ஒரு லேக் எடுத்துப்போம். லேக்கில் வாட்டர் மூவ்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி வாட்டர்ல அந்த போட்டு 15 km இதுல போகும். ஆனா வந்து மூவிங்
ஒரு இப்போ ரிவர் மாதிரி ஒரு மூவிங் ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக மாறல. ஸோ அதான் அப்போ ஸ்டில் வாட்டர் இஸ் நத்திங் பட் த வாட்டர் விச் இஸ் இன் என்னது கான்ஸ்டன்ட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், வித்தவுட் மூவ்மெண்ட். ஓகேவா? சரி, அப்போ ஸ்டில் வாட்டர்ல 15. அப்போ இதுதான் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? த செப்பரேஷன் பிட்வீன் த போட்ஸ் ஆஃப்டர் 12 மினிட்ஸ். அப்போ 12 மினிட்ஸ் பிறகு அந்த போட்டு வந்து எவ்வளவு தூரம் வந்து இருக்கும். அப்போ இங்க ஒரு போட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படி ஒரு போட்டு மூவ் ஆயிருக்குமா, சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குமா. இங்க இப்படி ஒரு போட்டு மூவ் ஆகுதா, அது சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குமா. அப்போ இங்கிருந்து இங்க மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கேட்கறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ நீங்க லாஜிக் புரியுங்க. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க எவ்வளவு இந்த டிஸ்டன்ஸையும் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா மொத்தம் கிடைச்சிருமா. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இங்க என்ன பண்ணலாம் பாருங்களா, சிம்பிள். இப்போ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கல, ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதே ஃபார்முலா தான் இங்கேயும், ரைட்டுங்களா? ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்ஸ்ட்ரீம் எடுத்துப்போம். அப்ஸ்ட்ரீம் உடைய ஸ்பீடு அப்போ எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஓகேங்களா? அப்போ நீங்க பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எஸ் என்ன, ஓகேங்களா? இப்போ எஸ்ன்றது இப்போ இப்படி இப்படி மாத்திக்கலாம். இது வந்து நம்ம வந்து டி தானே வேணும். அப்போ டி இங்க வச்சுட்டீங்கன்னா இந்த எஸ் டின்னு மாறிடுமா. இது ஜம் ஃபார்முலா தானே. இது அப்படியே இந்த டி வந்து மேலே போயிடும், டி வந்து வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்களா மேம், இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ் இங்க என்ன அப்படின்னா, நான் யூஎஸ்னா அப்ஸ்ட்ரீம் எடுத்திருக்கேன்னா, அப்ஸ்ட்ரீம்னா ரெண்டு ஸ்பீடு என்ன பண்ணேன், மைனஸ் பண்ணுமா. அப்போ 15 மைனஸ் 3 என்ன கிடைக்கும், 12 கிடைக்குமா. ரைட்டா? இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 12 மினிட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 12 மினிட்ஸ். பாருங்க, மற்றதெல்லாம் என்னது, இதெல்லாம் கிலோமீட்டர் பேர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா மினிட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப மினிட்டை ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், பை 60 போட்டுடலாமா. இவ்வளவுதான் கான்செப்ட். இது அப்ஸ்ட்ரீம்ல. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 2 சார் 12, 5 2 சார் 60. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 1 5 சார் 5, 2 5 சார் 10, ரெமினிங் 2 வரும், பாயிண்ட் வச்சா 20 ஆயிடும். அப்போ 4 5 சார் 20. அப்போ இங்க என்ன வருது, 2.4. அப்போ இங்க இருக்கிற அப்ஸ்ட்ரீம் உடைய டிஸ்டன்ஸ் 2.4 என்னது கிலோமீட்டர். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, இது வந்து நான் அப்ஸ்ட்ரீம் போட்டேன். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் பாருங்க, டிஎஸ் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் என்ன, இதே தானே ஃபார்முலா, டி ஈக்குவல் டு எஸ் டி தான். அப்போ எஸ்ன்றது டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டு ஆட் பண்ணுமா. அப்போ 15 + 3 18 வருமா. இன்ட்டு டைம் 12 மினிட்ஸ் தானே, மினிட்ஸ் ஹவரா மாத்தினா பை 60. இப்போ கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும், இது அடிச்சல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அடிச்சு என்ன வரும், 6 அடிக்கலாமா. 6 அடிச்சிங்கன்னா 3 6 18, இங்கே 10 6 60. கரெக்டுங்களா? இது அடிச்சிங்கன்னா 5, இது அடிச்சிங்கன்னா 6. அப்போ என்ன வருது, 3 × 6 18 வருது, பை 5 வருது. கரெக்டுங்களா? இது கேன்சல் பண்ணுங்க. 3 5 15, ரெமினிங் 3 இருக்கா, 3 பாயிண்ட் வச்சு 30 ஆயிடுமா. 30னா 6 5 30. அப்போ 3 பாயிண்ட் என்னது 6 கிலோமீட்டர். அப்போ இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அப்ஸ்ட்ரீம்ல 2.4 கிலோமீட்டர் மூவ் ஆயிருக்கு. வேற ஒரு போட்டு இந்த பிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன இருக்கு, 3.6 கிலோமீட்டர் மூவ் ஆயிருக்கு. நமக்கு என்ன கேட்கறாங்க, செப்பரேஷன் பிட்வீன் த போட்ஸ். அப்போ இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து எவ்வளவு தூரம்னா ரெண்டுமே ஆட் பண்ணா போதுமா. அப்ப ஆட் பண்ணுங்க, 2.4 + 3.6 ஆட் பண்ணா வரும் 4.6னா இது 6.0 வரும். 6.0. ஓகே மேம், புரியுதுங்களா மேம்? அப்போ பாருங்க ஆன்சரு இதான் நினைக்கிறேன், செக் பண்ணிட்டேன். இவ்வளவுதான் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். நீங்க கான்செப்டோட கிளாரிட்டியா இருந்தா போதும். பாருங்க, இதே ஃபார்முலா தான், ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம், அதே தான் ஃபார்முலா. நான் என்ன பண்றேன், இந்த ஸ்பீடு வரும்போது மட்டும் கான்சியஸா இருக்கேன். அப்போ அப்ஸ்ட்ரீம்னா போட்டுடைய ஸ்பீடு ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடை மைனஸ் பண்றேன். டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டுடைய ஸ்பீடையும் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடையும் ஆட் பண்றேன். இவ்வளவுதான். அந்த எஸ்ஸுக்கு மட்டும் கான்சியஸா இருந்தீங்கன்னா இந்த சம் வேற ஒண்ணுமே கிடையாது. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நல்லா புரிஞ்சதுன்னா இந்த சம் போட்டுடலாம். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் ஓகேங்களா?
சார் ஓகே சார். எஸ் சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒரு சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இந்த ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணிவிட முடிச்சிடலாம். நம்ம மற்ற ஒரு 2 சம் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே ஃபைன். பாருங்க, வாட்டர் இன் ஏ ரிவர் ஃப்ளோஸ் 15 கிலோமீட்டர் பெர் அவர் அண்ட் எ மேன் ஹூ ரன்ஸ் ஹிஸ் போட் ஸ்பீடு வந்து 25 கிலோமீட்டர் பெர் அவர் இன் ஸ்டில் வாட்டர் டேக்ஸ் 7 hours டு கோ எ certain distance upstream and return to the starting point. ஓகேங்களா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பை மேன் ஒன்றும் இல்லை. பாருங்க, கொஸ்டின் நம்ம வந்து அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து we have to change into mathematical statement. பாருங்க, வாட்டர் இன் ஏ ரிவர் ஃப்ளோ 15 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ வாட்டருடைய இது அப்போ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீமா, அது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வின்னு வச்சுக்கலாமா? அப்போ 15 கிலோமீட்டர் பெர் அவர். பாருங்க, எ மேன் ஹூ ரன்ஸ் ஹிஸ் போட் அவருடைய ஸ்பீடு 25 கிலோமீட்டர் ஹவர்னு இருக்கா? அப்போ யூ வந்து 25 கிலோமீட்டர் பெர் அவர். இவ்வளவுதான் கான்செப்ட். என்ன கேட்குறாங்க? டேக்ஸ் த 7 hours டு கோ a certain distance upstream and then return to a starting point. அப்போ இங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆரம்பிக்குதுன்னா இப்படி போயிட்டு அப்ஸ்ட்ரீம்ல திரும்ப என்ன பண்ணுவார்? இதுல ரிவர்ஸ்ல இங்கே வந்து நிற்பாரு. அப்போ இங்க போயிட்டு திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ்? 7 hours. அப்போ டோட்டல் டைம் 7 hours. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஆனா என்ன கேட்கறாங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கேட்கறாங்க? இவ்வளவுதானே? அப்போ பாருங்க, அப்போ அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம்ல வரும்போது எவ்வளவு ஸ்பீட் போயிருக்கு, இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடல. இவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீடுக்கு ஃபார்முலா S = d/t. இதுதான் ஃபார்முலா. வேற வரைக்கோ இது நீங்க ஏதாவது யூஸ் பண்ணு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறாங்க? இப்போ பாருங்க, டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்களா? அப்போ டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்கன்னா நான் பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனை நான் டைம் வச்சு எழுதுனா எப்படி வரும்? டைம் வந்து இங்க போயிடும், எஸ் கீழே வந்துடுமா? அப்போ d/sன்னு வருமா? அப்போ இது வந்து ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டைம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் டைம். அப்போ நான் என்ன பண்றேன்னா வச்சுங்களேன், இங்க பாருங்களேன், டோட்டல் டைம்னா இப்போ டோட்டல் டைம்னா பாருங்களேன், இப்போ டி அப்ஸ்ட்ரீம் மேலே போறதுக்கு உண்டான டைம் பிளஸ் டி டவுன் ஸ்ட்ரீம் கீழே வர்றதுக்கு உண்டான டைம். ரைட்டுங்களா? ரெண்டு டைம் என்ன கொடுத்துறாங்க? 7 hours கொடுத்துறாங்களா? பாருங்க, அவ்வளவுதானுங்களே. அப்போ நான் பேஸ்ட் ஆன் டைம்ல எழுதுனா இது எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, அங்க பாருங்களேன், அப்ப ரெண்டு ஆட் பண்ணா டைமா, அப்ப டைமுக்கு நான் யூனிட் d/s. அப்போ இங்க பாருங்களேன், டி அப்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு அப்போ டி அப்ஸ்ட்ரீம் பை எஸ் அப்ஸ்ட்ரீம். இதே மாதிரி டி உடைய டவுன் ஸ்ட்ரீம். இதெல்லாம் சும்மா நான் எழுதி காட்டுறேன், நீங்க இதெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது எக்ஸாம்ல, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு அப்ஸ்ட்ரீம் இதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். இப்படி எழுதினா ரெண்டையும் பாருங்க, லெஃப்ட்ல ரெண்டு ஆட் பண்ணுங்க, ரைட்ல ரெண்டு ஆட் பண்ணுங்க. அப்போ டி அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டி டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டி அப்ஸ்ட்ரீம் பை எஸ் டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் டி வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம், இங்க எஸ் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இது வந்து அப்ஸ்ட்ரீம் வச்சு யூ மட்டும் போட்டுக்கிறேன். அதாவது நான் சும்மா ஜஸ்ட் அப்ஸ்ட்ரீம் எல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம், அந்த மொத்த டைம் ஈக்குவல் டு ரெண்டும். அப்போ மொத்த டைம் வந்து 7 hours கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? அவ்வளவுதான். இப்போ அப்ஸ்ட்ரீம் உடைய டிஸ்டன்ஸ், நம்ம அப்ஸ்ட்ரீம் உடைய டிஸ்டன்ஸ் தெரியாது, அப்ப நான் டீனை வச்சுக்கலாமா? பை அப்ஸ்ட்ரீம்ல நமக்கு வந்து போகுதுன்னா ஸ்பீடு என்ன அர்த்தம்? அப்ஸ்ட்ரீம்ல 2 மைனஸ் பண்ணுமா, ஏன்னா மேல போகும்போது மைனஸ் ஆகும். அப்ப 25ல 15 போயிடுச்சுன்னா 10 வருமா? பிளஸ் இங்கேயும் டி தான் வரும் பாருங்க. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மேல போறீங்க, திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வரீங்க, அப்ப மேல போகும்போது கீழே வர்றது ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் சேமா தானே இருக்கும். ரைட்டு பாருங்க, இங்க இருந்து இப்படி போறீங்க, அதே ரூட்ல திரும்பி வரீங்க, அப்ப என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் சேமா தானே இருக்கும். அப்போ டின்னு வச்சுக்கலாம். டி பை ரெண்டையும் டவுன் ஸ்ட்ரீம் ஆட் பண்ணுமா? அப்போ 15 + 25 40. இங்க பாருங்க, இதெல்லாம் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக போட்ட இந்த ஸ்டெப்ஸ் நீங்க எதுவுமே போட வேண்டாம். டைரக்டா டோட்டல் டைம் 7 hours 7 hours எடுத்துக்கிட்டு இப்போ டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் எழுதிக்கலாமா? அப்போ டிஸ்டன்ஸ் தெரியாதா? டி பை டைம், அதாவது ஸ்பீடுன்றது என்னது? நமக்கு வந்து அப்ஸ்ட்ரீம்னா 2 மைனஸ் பண்ணு, டவுன் ஸ்ட்ரீம்னா 2 ஆட் பண்ணு, இவ்வளவுதான் விஷயம். அப்போ டைரக்டா இந்த ஈக்குவேஷனை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுக்கா போட்டிருக்கேன், நீ எக்ஸாம்லாம் போட்டுவிட்ட கூடாது, ஒரே ஸ்டெப் இப்படி போட்டுருங்க. இப்போ பாருங்களேன், இது சால்வ் பண்ணலாமா? பாருங்க, இந்த சைட் பண்ற பாருங்க,
7 ஈக்குவல் டு டி இருக்கா, இருக்கட்டும். 10 இருக்கு, 40 இருக்கு. ரெண்டு எல்சிஎம் எடுத்தா இப்போ 10 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 40 தானே. அப்போ நான் 40 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டுனா எனக்கு என்ன நடக்குதுன்னா இங்க 10 இருக்கு. அப்போ நியூமரேட்டர் 4 மல்டிப்ளை பண்ணாமா, 4 மல்டிப்ளை 40 ஆகும், இங்க 40 ஆகும். பிளஸ் இங்க 40 ஆல்ரெடி இருக்கு, அப்போ இங்க எது சேஞ்சஸ் ஆகாது, டி அப்படியே வச்சுக்கலாமா. அப்ப பாருங்க 7 ஈக்குவல் டு 5d பை 40. இப்போ 5 40 அடிக்கலாம் பாருங்க. 1 5 சார் 5, 8 5 சார் 40. அப்ப என்ன கிடைக்குது, 7 ஈக்குவல் டு டி பை 8. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8 7 சார் 56 56 டி தானே 56. அப்ப 56 கிலோமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ். ரைட்டுங்களா, இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க ஆன்சர் வந்து 56 கொடுத்துருக்கு. அப்ப ஆன்சர் 56 இல்ல வேற ஏதாவது வருமா, என்ன கேக்குறாங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்ப என்ன சொல்லுங்க பாப்போம், ஆன்சர் 56 வேற ஏதாவது ஆன்சர் வருமா. 56 இருக்கு, போடலாமா. பாருங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 112 வருது. ஏன் 112 வர சொல்லுங்க பாப்போம். ஏன் 112 வருது, டோட்டல் டிஸ்டன்ஸ் போது அவங்க போறது அப்புறம் ரிட்டர்ன் திரும்பி வர்றது அப்படி. அவ்வளவுதான் மேம். அவ போறது 56, வரது 56. 56 பிளஸ் 56 112. 112. நிறைய பேரு இந்த இடத்துல சம் ஆன்சர் வந்த உடனே டக்குனு 56 அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட்டுங்களா, அதுதான் அது அந்த கான்சியஸ்னஸ் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு உங்களுக்கு இது ட்ராக் பண்றதுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 56. அப்போ வர கடைசியா வர ஆன்சரை என்ன பண்ண, 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணு. அவ்வளவுதான் மேம், 112 கிலோமீட்டர். இது ரொம்ப 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 முக்கியமா, இதுக்காக சொன்னேன் நான். ஏன்னா பார்த்த உடனே இவெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு ஆன்சர் 56 வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு பரவாயில்லையே அங்க 4 ஆப்ஷன்ல நம்ம போட்ட ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லி டக்குன்னு போட்டுருவோம். நம்முடைய அது பிஹேவியர் அது. ஓகேங்களா, ஸோ யூ ஷுட் பி கான்சியஸ் ஹியர். ஓகேங்களா, ஃபைன். இந்த சம் புரிஞ்சுதுல மேம். புரிஞ்சுது சார். இது வேற ஒண்ணும் இல்லை மேம். பாருங்க இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போறது, உங்களுக்கு புரியுன்றதுக்காக போறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. டக்குன்னு கான்செப்ட் புரியுறீங்க. நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டைமை மட்டும் வச்சுக்கிறீங்க. அதை வச்சுட்டு எங்க பொறுத்துறீங்க. இந்த கொஸ்டின் பொறுத்தவரையிலையும் ஸ்பீடு வரும்போது அப்ஸ்ட்ரீம்னா 2 மைனஸ் பண்ணுங்க, டவுன் ஸ்ட்ரீம்னா 2 ஆட் பண்ணுங்க, இவ்வளவுதான். மற்றபடி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன போடுறோமோ அப்படியே போட்டுரும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா, இது ஒரு 2 சம் கொடுத்துருக்கேன். இதே மாடல் தான். இந்த மாடலை வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா, இதுல ஏதாவது டவுட்னா கூட நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். இதுல வந்து ஆன்சருக்கையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த இது தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கிளாஸ்ல வந்து ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முடிச்சிருக்கேன். அப்போ டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக போகிறது பேர் தான் பைப் அண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு ரிலேட்டடாக போகிறது தான் போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த 2 டாபிக் டவுட் வருதோ அப்பெல்லாம் நீங்க எங்க ரெஃபர் பண்ண போகணும், டைம் அண்ட் ஒர்க்குக்கும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். நான் ஏன் வந்து இந்த பர்டிகுலராக போட் அண்ட் ஸ்ட்ரீமை நான் எடுத்து அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின்ல டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்குல்ல, அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, டைரக்டா இந்த ஸ்ட்ரீம் இந்த கான்செப்ட் வச்சு கொடுத்துருவாங்க. நான் தான் பார்த்துட்டேன்னா 5 மார்க் போயிடும். உங்களுக்கு கான்செப்ட் தெரியலன்னா 5 மார்க் போயிடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் இந்த டாபிக் ரொம்ப பர்டிகுலராக நான் எடுத்தது. அதுவும் நான் டைம் அண்ட் ஒர்க்கு முடிச்சுட்டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முடிச்சுட்டு 2க்கு ரிலவெண்டாக இருக்கிற பைப் அண்ட் சிஸ்டனும் இப்போ இருக்கிறது போட் அண்ட் ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கோம். இது படிக்கும்போது இந்த 4ஐயும் என்ன பண்றீங்க, ரிலேட் பண்ணி படிச்சு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஓகே. எனி டவுட், எது டவுட் இல்லைல்ல? நோ சார். கிளாஸ் ஓகே மேம். ஓகே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.